ஒரு வசனத்தை வாசிப்போம். அவருடைய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போமாக. திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இயேசு எருசலேமுக்கு பவனி வருகிறார். ஆமென். குருத்தோலையினுடைய எல்லாமே அதில் நடந்த காரியங்கள் தான் அவங்க செய்கிறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எருசலேமுக்கு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் வருவதற்கு அவருக்கு ஒரு வாகனம் தேவை. ஆமென். என்ன தேவை? வாகனம் தேவை. அல்லேலூயா. இயேசு எருசலேமுக்கு வருவதற்கு அவர் தெரிந்து கொண்ட ஒரு வாகனம். வாசிப்போமாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அவருடைய 2-3 வாசிப்போம். சீசர்களில் 2 பேரை இயேசு அழைக்கிறார். ஆமென். அழைத்து நீங்கள் என்ன செய்யுங்கள், எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். நல்ல புரிந்து, மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அவிழ்த்து கொண்டு வாருங்கள். கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு போறதற்காக ஒரு என்னது ஒரு வாகனத்தை தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். அவருடைய உலகத்தின் வாழ்க்கையின் காலங்கள் முடிகிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்பொழுது வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட சம்பவங்கள் ஒவ்வொன்றும் இயேசு அங்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த கழுதையின் மேல் அவர் பவனியாய் போகிறதும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை புதிய ஏற்பாட்டில் அவர் நிறைவேற்றுகிறார். அதுதான் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுவது. அல்லேலூயா. தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டது. ஆமென். ராஜா சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். யார் உரைத்தது? எந்த தீர்க்கதரிசி? சகரியா தீர்க்கதரிசி உரைத்தது. கிறிஸ்துவுக்கு முன். அல்லேலூயா. சுமார் 500 ஆண்டுகளுக்கு அதிகமான நாட்களுக்கு வருஷங்களுக்கு முன்னே உரைக்கப்பட்டதான தீர்க்க தரிசனம். ஆமென். ராஜாதி ராஜாவாகிய இயேசுவை அவர் உரைத்தார். ஆமென். எப்படி பாருங்கள், கழுதை ஆகிய மரியின் மேல் வருகிறவர் எப்படி வாசிப்பான தன்மை. ஒரு முறை கூட, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, உன் ராஜா. அல்லேலூயா. சீயோன் குமாரத்தின் ராஜா. அல்லேலூயா. எருசலேம் குமாரத்தின் ராஜா. அல்லேலூயா. ஆமென். ஆளுகை செய்கிற ராஜா. ஆமென். ஆமென். அவர் எப்படிப்பட்டவரா? ராஜா. அவர் நீதி உள்ளவர். ஆமென். அடுத்தது, அவர் ரட்சிக்கிற மனுஷனை விடுவிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் ராஜா
அவர் நீதி உள்ளவர். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரட்சிக்கிறவர். ஆமென். சகல மனிதனுக்கும் ரட்சகராய் தோன்றினவர். அவர் நீதி உள்ள ராஜா. ஆமென். ஆனால் அப்படிப்பட்ட உன்னதமான ராஜா எருசலேமுக்கு பவனி போவதற்காய் அவர் தெரிந்து கொண்டதான வாகனம் என்னது? கழுதை. ஆமென். ஒட்டகங்கள் இருந்தது. அல்லேலூயா. அதை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். குதிரைகளும் அந்த நாட்கள் உண்டு, அதையும் தெரிந்து கொள்ளவில்லை. வேறு சில ரதங்களும் அந்த நாட்கள் இருந்தது, அவைகளும் தெரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் கையை வைத்து அலையில சொல்வோம், எதிராக இருக்கிற கிராமத்துக்கு கடந்து செல்ல, அங்கே ஒரு கழுதையை கட்டி இருக்க காட்டி. ஆமென். பாருங்கள், இயேசு கழுதையை பார்க்கல, ஆனா அவருக்கு அங்க நிற்கிறது அவருக்கு தெரியும். வெளிப்பாடு. அல்லேலூயா. எதிரே இருக்கிறதான கிராமத்தை கடந்து சென்ற பட்டணத்திற்கு அங்க வேதம் சொல்லுகிறது. அதுல வாசிப்போமாக அதனுடைய அந்த 2ஆம் வசனம். போங்கள். அதில் பிரவேசித்த உடனே என்னது? மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி. அல்லேலூயா. யாரும் அதை பயன்படுத்தவில்லை. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, 4ஆம் வசனம் வாசிப்போம். எங்க கட்டி இருக்கு கழுதை? இருவழி சந்தி. என்னது? ஆமா. அப்போ அப்படி என்றால் 2 பாதை இருக்கிறது. அல்லேலூயா. இதில் ஏதாவது ஒன்றில் போக வேண்டியது. அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கட்டப்பட்ட கழுதை. ஆமென். ஒருவரும் ஏறிராத கழுதை. அல்லேலூயா. இது வந்து இருவழி சந்தியில் இருக்கிற கழுதை. அடுத்தது கட்டப்பட்ட கழுதை. ஆமென். யாரும் அதை விரும்பாத நிலையில் ஒதுக்கப்பட்டது. கர்த்தருடைய கண்கள் தேடுவது. ஹல்லேலூயா. குதிரையை தேடி இருக்கலாம். ஆமென். அவர் ராஜா அல்லவா? அவர் குதிரைக்கு பஞ்சம். ஹல்லேலூயா. அப்பா குதிரையை கொண்டு வாங்கன்னா 10 குதிரையை கொண்டு வந்துருப்பான். ஆமென். அல்லேலூயா. என்ன குதிரை வேணாம்? கோவேருக்கு குதிரை வேணும், வேற ஏதாவது இல்லை, கழுதையிலேயே கோவேருக்கு வேணுமா எல்லாம் கேட்டிருப்பாங்க. இல்லை ஆண்டவர் பெருசாக ஒட்டகம் இருக்கு, ஒட்டகம் கேட்டிருப்பாங்க. இல்லை அதிலெல்லாம் இந்த கழுதையின் மேலே இந்த குதிரை மேலே ஏன் போனோம்? பேசுகிறா உமக்கு நாங்கள் ரதங்களை கொண்டு வரோம். என்னது? இயேசு தேவாலயத்துக்கு போகிற என்னத்தை கொண்டு வந்திருப்பாங்க? ரதத்தையே கொண்டு வந்திருப்பாங்க. அல்லேலூயா. தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டது நிறைவேற. ஆமென். ஆண்டவரை இயேசு தெரிந்து கொண்டது. ஆமென். தள்ளப்பட்ட கழுதை. ஆமென். ஆண்டவரை இயேசு தெரிந்து கொண்டது. இருவழி சந்தியில் கட்டப்பட்ட கழுதை. ஆண்டவரை இயேசு தெரிந்து கொண்டது. கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற கழுதை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பயன்படுத்த விரும்புவது இப்படிதான். ஆமென். ஹல்லேலூயா. வேண்டாம் என்று தள்ளப்பட்டது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தெரிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொண்டாலும் போக முடியாதபடி கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார். தேவன் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நீதி உள்ளவர் மட்டுமல்ல, அவர் ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. அவங்க அவுத்துட்டு வராங்க. ஒரு 11ஆவது அதிகாரம் 4ஆம் வசனம். இருவழி சந்தியில் கட்டப்பட்டது பேசுறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆவது அதிகாரம் 35 வாசிப்போம். கொண்டு வந்து போட்டார்கள். இப்போ எங்க நின்ன கழுதை? இருவழி சந்தியில். எப்படிப்பட்ட நிலை நின்றது? கட்டப்பட்டது. எப்படிப்பட்ட கழுதை? ஒருவரும் ஏறாதது. இப்ப ஆண்டவருக்கு தேவை. அது இயேசுவுக்கு தேவை. ஆமென். யாரும் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டது இயேசுவுக்கு தேவை. அல்லேலூயா. கட்டப்பட்டது கர்த்தருக்கு தேவை. ஆமென். ஒரே ஒரு வழி இயேசு. ஆமென். இரு வழியில் ஒரே ஒரு வழி, நித்திய ஜீவனுக்கு கொண்டு சேர்க்கிற வழி இயேசுவே வழி. ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். அந்த கழுதை இயேசுவிடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. ஆமென். எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன இவர் ராஜாவா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தெரிந்து கொண்டது சாதாரணமான தள்ளப்பட்ட கழுதை. அந்த கழுதை இப்பொழுது இயேசு முன்னாடி இருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அதன் மேல் அவர் என்ன செய்தார்களாம்? வஸ்திரங்களை அதன் மேல் போட்டார்கள். இருவழி சந்தியில் தள்ளப்பட்டதாக ஒருவரும் பயன்படுத்தாமல் இருந்த கழுதைக்கு எவ்வளவு ஒரு கனம் பாருங்க. ஆமென், ஆமென். ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவன் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறினார். ஆமென், 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 ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அல்லது பிறரால் இழிவாக நீ எண்ணப்படலாம். ஆமென். உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டால், ஆமென், நீ ஒரு கனத்துக்குரிய நபரை மாறுவாய். ஹல்லேலூயா. மக்கள் தள்ளப்பட்ட கல்லா எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல்லா எடுத்து நிறுத்தினீரே, உண்மையுள்ளவர் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மையுள்ளவர் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தள்ளப்பட்ட நிலையில், ஆமென், ஒதுக்கப்பட்ட நிலையில், ஹல்லேலூயா, அற்பமாய் எண்ணப்படுகிற நிலையில், ஹல்லேலூயா, யார் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்படுகிறார்களோ, ஆமென், அவர்கள் கனத்துக்குரிய நபர்களாய் மாற்றப்படுகிறார். ஆமென். இந்த கழுதை, கட்டப்பட்ட கழுதை முதலாவது கட்டவிழ்க்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். என்ன செய்யப்படுகிறது? கட்டவிழ்க்கப்படுகிறது. இயேசுவிடத்தில் வர வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, கட்டவிழ்க்கப்பட வேண்டும். உலகத்தை சார்ந்திருக்கிற கட்டுகள், ஆமென், பழைய வாழ்க்கையாகிய கட்டுகள், ஆமென், பழைய சிற்றின்பமாகிய கட்டுகள், ஆமென், பாரம்பரிய கட்டுகள், உலக சிற்றின்பமாகிய கட்டுகள், அது முதலாவது விட்டால் தான் எங்க வர முடியும்? இயேசுவிடத்தில் வர முடியும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆமென், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இதை அவர்கள் கேட்டபோது 37 வாசிகள் பார்க்கலாம். இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பார்த்து நோக்கி என்ன செய்யணும்? மனம் திரும்பி. என்னது? ஒரு நிலையில் உங்களுடைய மனசுங்க கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதிலிருந்து என்ன செய்யுது? ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்பி அடுத்தது என்னது? பாவம் மன்னிப்பு கண்டு நாமத்தினால் என்ன செய்யுங்கள்? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்புகிறது வரையிலேயும் அந்த நபர் பழைய பாரம்பரிய வாழ்க்கையினால், பாவ வாழ்க்கையினால், சிற்றின்ப வாழ்க்கையினால், உலகத்தை நேசித்து, உலகத்தை அனுபவித்து, பாரம்பரியங்களை அனுபவித்து ஒரு கட்டப்பட்ட மனிதனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஏன்னு சொல்லுகிறது? இயேசு 2 பேரை அவர் அனுப்பினார். ஆமென். அதை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். நீ ஏதாவது பாரம்பரியத்திலேயோ, பாவத்திலேயோ, பழைய காரியங்களிலேயோ, பிரச்சனையிலேயோ அடிமைப்பட்டிருப்பாய் என்றால், கட்டப்பட்டு உன்னை கர்த்தர் என்று கட்டவிழ்ப்பதற்காக உனக்கு நேராக கர்த்தர் தம்முடைய
சொல்லுங்கள், ஆண்டவருக்கு வேண்டும். ஆமென். கட்டப்பட்ட மனிதனே, மனுஷியே, நீ ஆண்டவருக்கு வேண்டும். ஆமென். பாவத்தில் வாழ்கிற ஆத்துமாவே, நீ ஆண்டவருக்கு தேவை. பாரம்பரிய கட்டுக்குள் வாழ்கிற ஆத்துமாவே, நீ ஆண்டவருக்கு தேவை. ஆமென். சில விட முடியாத சூழ்நிலையில் கட்டப்பட்டிருக்கிறாயோ, வியாதியில், பிரச்சனையில், கஷ்டங்களில், துக்கங்களில், வேதனையினால் கட்டப்பட்டிருக்கிறாயோ, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ அவருக்கு தேவை. நீ அவருக்கு தேவை. ஆமென். கட்டப்பட சும்மா இல்லை, ஒதுக்கப்பட்டது. சிலர் தங்களுடைய குடும்பங்களில் எல்லாரும் வெறுத்து ஒதுக்கப்படுவார்கள். தன்னுடைய வார்த்தைக்கு எந்த ஒரு மரியாதை யாரும் கொடுக்க மாட்டார். இந்த காலத்தில் பெற்றோருக்கு தான் இந்த கதி. அல்லேலூயா. வாலிபத்தில் இருக்கும்போது பிள்ளைகள் அப்பா அம்மான்னு கொஞ்சுவாங்க. அல்லேலூயா. தகப்பன் தாய் வயதாகும் போது, அல்லேலூயா, அவருடைய வார்த்தைக்கு என்ன இல்லை, ஒரு மரியாதை இருக்கா. கிழவா சும்மா கூட, கிழவி அடிச்ச அடியில் பல்லெல்லாம் போயிடும். பல்லே இல்லையா? ஆமே. இப்படி பிள்ளைகளால் அசட்டை பண்ணப்பட்ட நபர்களாய் காணப்படுவார்கள். ஆமென். 38 வருஷமாக ஒரு பிரதஸ்தா கொடுத்துங்கிறத கிடந்து யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஆமென். அது கர்த்தருடைய கண்கள் அவரை காட்டது. 38 ஆண்டுகள். ஆமென். 38 ஆண்டுகள். ஆமென். எழுந்து நடக்க முடியாத கட்டு. ஹல்லேலூயா. பிறவியிலே சப்பானியாய கட்டு. ஆமென். 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 எப்பொழுது குளம் கலக்கப்படும். ஹல்லேலூயா. என்னை யார் கொண்டு விடுவா? எனக்கு ஒரு விடுதலை பெற்றுக் கொடுக்க நபர் இல்லையே. பக்கத்துல தான்யா குணமாகிற குளம். ஆமென். குணமாக்குற குளம் எங்கடக்கு? பக்கத்துல. ஏராளம் பேர் சுகத்தை பெற்று போயிட்டே இருக்கிறாங்க. போமெல்லாம் திரும்பி போமா, அண்ணா டாட்டா வரட்டா நடிச்சுட்டு போ. ஆனா இவனுடைய கண்கள் அந்த கண்ணீர் வடி. ஐயோ, நான் 38 ஆண்டுகளை படுத்திருக்கேன். எனக்கு பிறகு வந்தவங்க எல்லாம் விடுதலை பெற்று போறாங்க. ஆனா இவனுடைய கண்களது கண்ணீர் வடிகிறது. ஆமென். ஐயோ, எனக்கு பிறகு வந்தவங்க எல்லாம் சுகத்தை பெற்று போறாங்க. எனக்கு விடுதலை இல்லையோ. எனக்கு உதவி செய்ய என்னை கொண்டு அந்த இடத்துல இறக்கி விட்டதுக்கு ஆள் இல்லையே. ஐயா, ஒரு 10 அடி தான் இறங்க வேண்டி இருக்கலாம், அல்ல 10-25 அடி தான் இருக்கலாம் அந்த குளம். அல்லேலூயா. திடீரென்று தேவதூதன் அங்கு வருவார், அந்த குளத்தை கலக்குவார். ஹல்லேலூயா. ஏன் சொல்லுகிறது? குளத்தை கலக்கின உடனே முதலாவது யார் இறங்குகிறானோ அவன் சுகத்தை பெற்றுக் கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. தேவதூதன் இறங்கி குளத்தை நன்றாக கலக்குவார். கலக்கின மறுசனம் அந்த குளத்தில் யார் முதலாவது இறங்குறானோ அவன் எப்படிப்பட்ட வியாதியை குணமாகிறான். ஆமென். நேற்று வந்தவன் என்ன சுகத்தை பெற்று போறான். 38 வருஷமாய் எழுந்திருக்க முடியாமல் கட்டப்பட்டு கிடக்கிறான். எப்படி அந்த கழுதையை கட்டவிழ்க்க கர்த்தர் அனுப்பினாரோ அந்த இடத்துல யாரையும் அனுப்பல, இயேசுவே கடந்து சென்றார். இந்த கழுதையை விடுவிப்பதற்காக சீசரை கர்த்தர் அனுப்பினார். 38 ஆண்டுகளாய் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறவனை சந்திக்க அருமை ஆண்டவர் இயேசு கடந்து சென்றார். உனக்கு விடுதலை நாள். ஆமென். இன்று உனக்கு ஒரு விடுதலை நாள். 38 நாட்களாக கட்டப்பட்ட கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து விடுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதில் போயிட்டு ஆண்டவர் கேட்கிற வாசிப்பற வசனத்தை, படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். வேற ஆட்கள் படுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. குறிப்பா அவனை மட்டும் கண்டார். காரணம், மிக எதிர்பார்ப்போடு படுத்துட்டு இருக்கிறான். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனால் விடுதலை அனுபவிக்க வேண்டும் என்றால் உனக்கு தேவனிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு வேணும்.
மனிதன் செய்ய முடியாததை நம்முடைய ஆண்டவர் செய்ய வல்லவர். உன்னுடைய வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் ஒரு அளவாகத்தான் உன் மனிதன் செய்வான். பெற்றோராக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும். ஆனால் அவர்களால் செய்ய முடியாததை செய்வதற்கு வல்லமை உள்ளவர் தான் இயேசு. ஹல்லேலூயா! அதை ஒரு தேவனுக்குள்ளே புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. மனிதனால் செய்ய முடியாததை என் வாழ்க்கையில் நிறைவேற்றி காட்டுகிற தேவன். அதற்கு உனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வேணும். உனக்குள்ள ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வேணும். ஹல்லேலூயா! அந்த வழியா கடந்து போகிறார். யார் போகிறது? நசரேயனாகிய இயேசு. கேள்விப்பட்டவர். ஆமென். அவர் எதிர்பார்த்திருந்தவர். ஆமென். தாவீதின் குமாரனே இயேசுவே, எனக்கு இறங்க வேண்டாம். எதிர்பார்ப்பு இருக்கா? இயேசுவிடத்தில் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள். உன்னை சந்திக்கதான் இயேசு கடந்து வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யத்தான் இயேசு கடந்து வந்திருக்கிறார். ஆமென். திருக்கூட்டமானதை பார்த்து விசாரிக்கிற யார் போவது? நசரேயனாகிய இயேசு. ஐயோ, இவரை அல்லவா நான் கேள்விப்பட்டேன். இவர் அல்லவா என்னை விடுவிக்க வல்லவர் என்று இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆமென், 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 ஆமென். அன்று அவனுக்கு ஒரு விடுதலை. அவனுக்கு அன்று ஒரு விடுதலை. ஆமென். எதிர்பார்ப்போடு. ஆமென். விசுவாசத்தோடு எதிர்பார்ப்பார். அவன் ஆராதிக்கிற தேவன் மனிதன் அல்ல. அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சர்வ வல்லவர் என்பதை நீ விசுவாசித்து எதிர்பார்ப்போன்றிருப்பாயினால் இன்று உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவர். ஆமென். பிரைஸ் காட். வெகு காலமாக வியாதிப்பட்டிருக்கிறவன் என்று கண்டு வாசிப்பதை இயேசு அவனை கண்டார். பாருங்கள், அது மேல வசனம் வாசிப்போம். 38 வருஷமாய் என்ன வியாதியாகிய கட்டு. பார்த்தீங்களா? அதாவது இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். உனக்குள்ள பெரிய எதிர்பார்ப்பு வேணும். சும்மா வர்றதல்ல. சும்மா வந்தா 4 பேரோட வந்துட்டு போகலாம். இயேசுவிடத்தின் எதிர்பார்ப்போடு வரணும். இந்த ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்ற வல்லவர். இந்த ஆண்டவர் என் வாழ்க்கை அற்புதம் செய்ய வல்லவர். இந்த எதிர்பார்ப்பின் விசுவாசம் உனக்குள்ள இருந்தா கட்டாயம் ஏதாவது ஒன்று உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். சொல்லப்பட்டது வாசிப்போம். கண்டு வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து நோக்கி, நீ குணம் அடைய விரும்புறியா? விருப்பம் இல்லாம கிடக்கான். புரியுதா இல்லையா? அதாவது நல்லா இந்த இடத்தை கவனிக்கணும். அவன் வெகு காலமாக வியாதி உள்ளவராக கிடக்கிறான்னு இயேசுவுக்கு தெரிஞ்சது. ஆனாலும் கேட்குறாரு, நீ குணமாக விரும்புறியா இல்லை நீ இப்படியே கிடக்க விரும்புறியா? ஹலோ, இங்கே பாரு சிஸ்டர், உங்கள்கிட்ட தான். நீ பிரச்சனையிலேயே வாழ விரும்புறியா இல்லை விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்புறியா? சகோதரா, தம்பி, நீ கஷ்டத்திலேயே வாழ விரும்புறியா இல்லை விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்புறியான்னு கர்த்தர் கேட்குறாரு. நினைப்பு சும்மா சர்ச்சுக்கு வந்தால் போதும், ஷோ காட்டு. ஆண்டு உன்னுடைய ஷோவை பார்க்க இயேசு வரல. எதிர்பார்ப்பது வருகிற என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நான் செய்யணும்னு வருகிறான். ஆமென், 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 ஆமென். ஏன்னா இயேசு அந்த கழுதை பயணத்தை பற்றி நான் பேசி யூடியூப்ல போட்டேன். ஸ்தோத்திரம். இது உன் பயணத்தை பற்றியே பேசிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்கறது அதை கேளு. ஆமென். அது ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆமென். இதை கேளு, இது இப்படி ஒரு வித்தியாசமா இருக்கு. உனக்கு கையை சொல்லுவோம். 38 வருஷமாய் நோயாளியாய்
வியாதிப்பட்டு குணமாக முடியாதபடி வேதனையோடு படுத்த படுக்கையில் இருக்கிற மனுஷனிடத்துல வந்து இயேசு கேட்கிறாரு, நீ குணமாக சுகமாக நீ விரும்புறியான்னு கேட்கிற. நியாயமா இது? நியாயமா? சொல்லு, சத்தமா சொல்லு. நம்ம பார்வையில் நியாயமா? இல்லை. பின்ன நான் இந்த கல்யாணத்தில் வந்து கிடக்குல நம்ம கேட்போம். இல்லை விருந்து விட்டு சோழன்னு வந்து கிடக்க குணமாக நான் ஏன் கிடக்கிறேன் என்று நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம இப்போ இந்த விஞ்ஞான ரீதியில் கொஞ்சம் அறிவாளி. உன் அறிவை பயன்படுத்துகிற இடமல்ல தேவனுடைய சமூகம். உன் பணத்தை வச்சு பயன்படுத்துகிற இடம் தேவ சபை அல்ல. உன் திறமையை பார்த்து செய்கிற தேவன் அல்ல. உன் உள்ளான எதிர்பார்ப்பை பார்க்கிறார். அவர் மேல் வைத்திருக்கிற ஏக்கத்தை பார்க்கிறார். அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை பார்க்கிறார். அவர் மேல் நீ வைத்திருக்கிற விசுவாசத்தை பார்க்கிறார். அதை பார்க்கிறான். அற்புதம். அதே சொல்லுவாங்க, இத்தனை நாள் போற, இத்தனை வாரம் போற, இத்தனை மாசம் போற, வருஷம் போற, அப்படிதானே இருக்கிற. அப்படிதான் இருப்பேன். 38 வருஷம் தான் அப்படிதான் இருப்பேன். ஆமே, நம்ம அப்படியே சொல்லணும். என்னங்க இத்தனை வருஷமா போற, என்ன நடந்து போச்சு? நடக்காதையா. 10 வருஷமா போற, என்ன நடந்து போச்சு? நடக்காது. ஏன்? உள்ள திறக்கப்படல. இறுதியும் சத்தமில்லை. ஆண்டுடைய அற்புதத்திற்கு திறக்கப்படவில்லை. உள்ள பூட்டி கிடக்கிறது வரையிலேயும் அற்புதம் நடக்காது. புரியலையோ? புரிஞ்சா இல்லையா? ஆண்டு இதோ வாசல் பிடிந்து தட்டுறாரு. ஆமே நாமே நாமே நாமே. எப்படி தட்டுறாரு? கையெடுத்து தட்டுறாரு, வார்த்தையின் மூலமாய் தட்டுறாரு. ஆமே நாமே நாமே. தேவனுடைய சத்தம் உன் உள்ளத்தை தட்டுகிறது. ஆமே. மகனே, எனக்காய் திறந்து விடு. உன் வாழ்க்கையில் நான் பிரவேசிக்க விரும்புகிறேன். அற்புதம் செய்ய விரும்புகிறேன். மாற்றி அமைக்க விரும்புகிறேன். வருஷங்கள் ஆனாலும் ஆண்டவருக்காக, ஆண்டவர் கிரியை செய்வதற்காக, ஆண்டவருடைய அற்புதத்தை அனுபவிப்பதற்காக திறக்கப்படாத உள்ளங்கள் இருக்கும் என்றார். இன்று இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அதிசயங்களின் தேவன். நீ நினைக்கலாம், சர்வ வல்லமை உள்ளவராமே, அதிசயங்கள் செய்கிறவராமே, மரித்தோர் உயிரோடு எழுப்பினவர் தானே. நான் இத்தனை வருஷமா வாரேன், ஏன் எனக்கு இது நடக்கவில்லை? லாசரு மரித்தது உண்மை, கல்லறைக்குள் அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, 4 நாட்கள் ஆனது உண்மை. ஆமே. வெளியே வந்து நிற்கிறவர் உயிரோடு எழுப்புகிறவர். ஆமே ஆமே. வெளியே வந்து நிற்கிறவர் யார் தெரியுமா? உயிரோடு எழுப்புகிறவர். ஆனால் உயிரோடு எழுப்ப முடியாதபடி தடுப்பது ஒரே ஒரு கல். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? கல்லறையின் வாசலை என்ன எதிர அடைச்சு வச்சிருக்கு? கல் மூடி வச்சு. வெளியே நிற்கிறவர் யாரு? சத்தமா சொல்லு. உயிரோடு எழுப்பு வல்லவர். உள்ள யாரு? அடக்கம் நாரி போன பிணம். அற்புதம் செய்கிற வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். நாரி போனாலும் உயிரோடு எழுப்ப அவர் வல்லமை உள்ளவராக நின்று கொண்டிருக்கிறார். ஆமென் 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 ஆமென். அவர் சொல்லுகிறார், கல்லை புரட்டி போடு. ஓ வேலையை நீ செய்தானா? அவர் வேலை அவர் செய்தார். ஏன் அநேகருடைய வாக்கு அற்புதம் நடக்கவில்லை? ஏன் அநேகருடைய வாக்கு அதிசயம் நடக்கவில்லை? நீ ஜெபிப்பது உண்மை, ஆமென், அழுவது உண்மை, ஆமென், ஆனால் உன் உள்ள திறக்கப்படவில்லையே. இயேசுவின் கரம் நீட்டப்படுவதற்காக, அவர் அற்புதம் செய்வதற்காக உன் உள்ள விசுவாசம் உள்ள திறக்க
கேட்கிறார், நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்டதான் நீ எண்ணம் கொண்டது என்ன என்று கேட்கிறார். ஆமா, ஆண்டவர் யாரிடத்திலும் அடித்து தொலைச்சி போய் செய்ய மாட்டார். ஆமா, நீ எவ்வளவு கூப்பாடு போட்டு அழுதாலும் மேலே நடக்காது. கல்லறைக்கு வெளியே நின்று அழுற ஒரு பெருங்கூட்டம். நல்லா புரிஞ்சுக்க. மரியாள் யாரு? இயேசுவை உயிரை விட அதிகமாக நேசிக்கிறவா. இயேசுவும் அவள் மேல் அன்பு வச்சிருந்து. மாத்தாள் யாரு? வந்த உடனே இயேசுவுக்கு சாப்பாடு ஆயத்தப்படுத்துறாங்களா? அல்லேலூயா. உள்ள செத்து போய் பணமா இருக்கிறது யாரு? இயேசுவுடைய சிநேகிதன். ஆமென். இயேசு வந்து உயிரோடு எழுப்புறவர் அவன் இருக்கிறான். அல்லேலூயா. இவங்க எல்லாம் நின்றுட்டு, ஓ என் அண்ணன் போறானே, என் தம்பி போறானே, என் மச்சான் போறானே, ஆண்டவருக்கு அண்ணன் இல்லையா நீ ஆள்ற மாதிரி எல்லாம் இருக்கு. கல்லை மாற்றாம நீ எவ்வளவு கூப்பாடு போட்டாலும் வேலை ஆகாது. ஆனால் நினைப்பதாகும். போய் முட்டி போட்டுட்டு, ஆண்டவரே உனக்கு தெரியாது, நசுக்கி பிசுக்கி ஒரு துள்ளி கண்ணீர் ஓரமாக கொண்டு வச்சுட்டு, பாரு ஆண்டவரே. ஆமாம், உனக்கு நசுக்கி பிசுக்கி பார்த்த கண்ணீர் அவர் பார்க்க இருக்காரு. திறக்கப்பட்ட இருதயத்தை பார்க்கிறார். ஆயத்தமாக்கப்பட்ட இருதயம், ஏக்கத்தோடு இருக்கிற இருதயம். ஆமென். அவிசுவாச கல்லை அகற்றி விசுவாசத்தால் திறக்கப்பட்ட இருதயம். நீங்க எங்க வேண்டாம் பாருங்க, பைபிள்ல ஆண்டவர் அற்புதம் செய்த எல்லா இடத்தையும் பாருங்க. உண்மையில நான் ஆச்சரியப்படுவேன். ஆமென். கண்ணு முன்னதானே ஆண்டவர் வந்து நிற்க குருடன். அவனுக்கு என்ன வேணும் கேட்குறாரு. விளையாட்டா இல்லை? நம்ம பாரு, விளையாட்டா இல்லை? அப்படிதானே? நீ விளையாட்டா நினைக்கிற வேணாலும் அற்புதம் நடக்காது. உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அவன் நிற்கிறான், இப்படியே நிற்கிறான், கண்ணு பார்வை இல்லையா? அவன்கிட்ட போய் ஏசு கேட்குற உனக்கு என்ன, நான் என்ன செய்யணும்? இது நியாயமா? அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் என்ன அடையணும்? பார்வை அடையணும். திறக்கப்படுவதாக சொன்னாரா? இல்லை. அதாவது அற்புதம் எதிர்பார்க்கிறது உண்மை. உன்னில் கர்த்தர் அநேகம் எதிர்பார்க்கிறார். இயேசு நீ நினைக்கிற மாதிரி எலுமிச்சம்பழத்தில் அடங்குறவர் அல்ல. இயேசு நீ நினைக்கிற மாதிரி உடைக்கிற தேங்காய்க்கு பதில் சொல்றவர் அல்ல. இயேசு நீ நினைக்கிறவர் வெட்டுற கோழிக்கு பதில் சொல்றவர் அல்ல. ஏன்னா நீ ஆடை எல்லாம் யானையை வெட்டினாலும் அவருக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட திறக்கப்பட்ட இருதயம். அதே சொல்லுவாங்க, ரொம்ப நாளா உபவாசம் இருந்தும் செய்து பார்த்தேன், ஒன்றும் நடக்காது. எப்படி நடந்துடும்? அவர் உன்னுடைய உபவாசத்தை பார்த்து மயங்கிறவர் அல்ல. உன் அழுகை பார்த்து மயங்கிறவரும் அல்ல. இயேசுவே நான் ரொம்ப சத்தம் போட்டேன், அதுக்கு அவர் ஆடுறவர் அல்ல. அல்லேலூயா. உன் விசுவாசமாகிய அவிசுவாச கல் மாற்றப்பட்டு விசுவாசம் எதிர்ப்பு நிறைந்த உள்ளம் திறக்கப்பட வேண்டிய உடனே அவன் என்ன சொன்னான்? பார்வை அடையணும் ஆண்டவர். இயேசு என்ன சொன்னாரு? நீ போகலாம். இவ்வளவு கதை விடணுமா? எவ்வளவு வார்த்தை சொல்லிடுறாரு. ஒரே வார்த்தையில் முடிக்கலான்னு. என்ன வேணும்? ஆண்டவரே கண்ணு பார்வை அடையணும். சரி, கண் பார்வை அடைவாக விஷயம் முடிஞ்சு. எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாரு பாவம். பார்த்தீங்களா? உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். அனைத்து நினைப்பு ஏன் அந்த நடக்கல, இது நடக்கல, ஏன் அந்த பிரச்சனை, ஏன் அந்த பிரச்சனை, அதல்ல. பிரச்சனைக்கு காரணம் என்ன? உனக்கு இந்த காரியத்தை தோல்வி உண்டா காரணம் என்ன? உனக்கு இந்த காரியம் நடக்காத காரணம் என்ன? கவனி. கேட்டவுடன் அற்புதம் நடக்கல. போகலாம், போ. உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய உள்ள இருதயம், உள்ளான இருதயம் என் அற்புதத்திற்கு திறந்திருந்தால் உன் கண்கள் திறக்கும்.
இயேசுவின் வாழ்க்கை அற்புதம் செய்ய உன் உள்ளம் விசுவாசத்தால் திறந்திருந்தார். செகண்டில் அற்புதம் ரெடி. ஆயத்தப்படுத்திக்க. ஆமென், 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 ஆமென். அதே தான் அங்கேயும் நிற்கிறார். எங்க? அல்லேலூயா. லாசரு கல்லறைக்கிட்ட. ஓ, எவ்வளவு நேசம்! வந்த உடனே கையில் பொரியல் போட்டு, மீனில் என்னென்ன மாடலில் பொரியல் போடணும் எல்லாம் போட்டு கொடுத்தோம். யார்? மார்த்தா. வாய்க்கு ருசியாக சமையல் பண்ணுறதுல மார்த்தா. நமக்கு மாடலாக பொரியல் போட்டு பண்ணுறவங்க மார்த்தா. கொஞ்சமாவது ஆண்டவர் யோசிக்க கூடாதா? இதுலேயும் போய் கேள்வி கேட்கணுமா? இயேசுவே, எத்தனை நாள் எங்கள் வீட்டில் சாப்பிட்றது, எவ்வளோ உமக்காக ஸ்பெஷல் எண்ணெய் வாங்கி நாங்கள் பொரியல் பண்ணி கடலில் போய் மீன் பிடிச்சி உமக்கு பொரியல், அடுத்தது என்னது, ஃபிஷ் ஃபிங்கர் எல்லாம் ரெடி பண்ணி உங்க கொடுக்குறேன். இல்லை நீர் இதெல்லாம் எங்கள்கிட்ட இதெல்லாம் கேள்வி கேட்கலாமா? வந்தவுடனே என்ன செய்திருக்கணும்? கல்லையை புரண்டு போ, லாசரு போய் வெளியே வா. முடிஞ்சு போச்சா கதை? கல்லும் போவோம், லாசரும் வெளியே வந்துப்பான். இது அதொன்று எல்லாம் எவ்வளோ தூரம் வந்து எங்களை மெனக்கடை பண்ணுறீங்க. நீங்கள் என்ன கேட்பீங்க? பாஸ்டர் வந்தார், எங்கள் வாழ்க்கையில் அதை சொல்கிறாரு, இதை சொல்கிறாரு, நீ அப்படி இருந்த, இப்படி இருந்த, நீ அதை செய்யலை, இதை செய்யலை, வார்த்தை கீழ்ப்படியலை, இதை நான் சொல்கிற நேரமாக இது நாங்கள் எவ்வளோ துக்கத்தில் முட்டி முட்டி நிற்கிறோம். நீ எவ்வளோ முட்டினாலும் வேலைக்காகாது. நிறைய அப்படி தான். பாஸ்டர் வந்து நாங்கள் எவ்வளோ நொந்து போயிருக்கிறோம் தெரியுமா? இப்போ போய் பாஸ்டர் திரும்பவும் எங்கள் காயத்தை அதிகப்படுத்துகிறார். குத்தி 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 பேசுகிறார். உன்னை குத்தி காயப்படுத்தாமல் காயம் கட்ட முடியாது. முதல்ல அது புரிஞ்சுக்க. உன்னுடைய ஸ்டைலுக்கு இயேசு வர மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. என்னை குத்தி குத்தி திட்டி திட்டி நாங்கள் எவ்வளோ வேதனையில் இருக்கிறோம் தெரியுமா? இப்பவும் பாசம் திட்டுறாரு. ஆமாம், ஆண்டவர் தான் போய் நிற்கிறாரு. கல்லை எடுத்து மாற்றுங்க, கல்லை எடுத்து மாற்றுங்கள். ஏன்னா அழுறாங்க, அவங்க அழுறதெல்லாம் தீவிரம் நிற்கிறாங்க. எல்லாரும் வட்டம் போட்டு அழுக. நம்ம ஆளுக்கு அழுவாங்களே செத்து போனால் கிட்டலாம். அல்லேலூயா. இவங்க வட்டம் போட்டு இவங்க அழுறாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் அந்த இடம் சொல்கிறாரு, கல்லை புரட்டுங்க. ஆண்டவரை நாங்கள் உங்கள் எவ்வளோ காணிக்கை கொடுத்தோம் ஆண்டவரை, தின்ன கொடுத்தோம், செலவு கொடுத்தோம், எவ்வளோ யூதாஸ்கிட்ட எவ்வளோ பணம் கொடுத்தோம் காணிக்கை. அதை நினச்சாவது எங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்காம அவனை உயிரோடு எழுப்பக்கூடாதா? அநேகர் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு காணிக்கை கொடுக்குறோம். ஆண்டவரே, நான் எனக்கு இது நடந்தால் 5000 ரூபாய். எதுக்கு? லஞ்சமா? ஆண்டவர் உனக்கு 5000 கொண்டு ஆற்றுல கொண்டு போடு, நீ விசுவாசி முதல்ல. அது போல பணம் கொடுத்து ஆண்டெடுத்து எதையும் பெற்றுக்கொள்ளாமல் நினைச்சக்கூடாது, நினைக்கக்கூடாது. பாருங்க, கல்ல புரட்டு சொன்னோன்னே மாற்ற சொல்ற, ஆண்டவரே நாள் ஆனது இப்பொழுது நாருமே ஆண்டவரே. எப்படி இருக்கு? அந்த இடத்துல கூட ஆண்டவர் சொல்லிட்டார், சொன்னவரை உயிரோடு எழுப்புகிறவர். நம்ம இப்போ நாரதுன்னு சொல்லக்கூடாது, 4 நாளாக சொல்லக்கூடாது. அவருக்கு தெரியாதா 4 நாள் ஆனது? பணம் நாரன்னு அவருக்கு தெரியாதா? தெரிஞ்சானே எழுதிட்டு இருக்கிற சொல்றாரு. அப்போ நீயா அவருக்கு அறிவுரை கற்றுக் கொடுக்குற? அநேகர் இப்படி ஆண்டவர் இப்பொழுது இது நாருமே உமக்கு அது தெரியாதா நேற்று நம்ம கேட்போம். அவர் நேற்று ஆமாம் சரி யூதாஸ் நோட் எடுத்து எழுது, சொல்கிற புதிய கருத்து அல்ல அல்ல. ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த இடத்துல ஒரு வார்த்தை அழகாக சொன்னார், வாசிப்போம். அதியா கையை தட்டி கத்துற மையப்படுத்தும். ஆமென். இயேசுவை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவ்வளவு, ஒரே வார்த்தை. அப்படி என்றால் உன்னுடைய உள்ளம் விசுவாசத்தால் திறக்கப்பட வேண்டும்.
என் ஆண்டவர் அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ள ஆண்டவர் விசுவாசிக்கிறேன். ஆமென். சரி, அப்புறம் அப்புறம் தான் புரட்டுறான். இவ்வளவு தாமதம் தேவையா? உன் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு தாமதிக்க காரணமே உன் அவிசுவாசம். உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் செய்வதற்கு தடையே உன் சந்தேகம். ஆமென். ஒரு அலட்சிய மனப்பான்மை. ஆமென். வேதம் சொல்கிறது கல்ல புரட்டினாங்க. ஆமென். ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஒரு சின்ன ஜெபம் அல்லேலூயா பண்ணிட்டு லாசருவே வெளியே வா. ஏதோ சொல் மரித்தவர் உயிரோடு எழுந்து வெளியே வா. பார்த்தீங்களா? அந்த அவிசுவாசமாகிய கட்டு தேவன் செய்ய வேண்டியதை செய்ய விடாமல் நினைச்சுக்கிறது, தடுக்கிறது. ஆமென். தேவனை புரிதவன் உங்கள் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் சரி, ஒரு தொழிலையும் சரி, எதுலையும் சரி, ஜெபித்தும் நடக்காததுக்கு காரணமே ஆமென் உங்களுக்குள் இருக்கிற அவிசுவாசம் மட்டுமல்ல, ஆண்டவருக்காக உள்ளம் நினைச்சு திறக்கப்படும். உன் இருதயம் ஆயத்தமாயிருந்தால் நீ விசுவாசித்தால் ஆமென் தேவனுடைய மகிமை அங்கு வெளிப்படும். உன் குடும்பத்தில் விடுதலை வேணுமா? ஆமென். உன் வாழ்க்கையில் விடுதலை வேணுமா? ஆமென். அவிசுவாசமாகிய கட்டை விட்டு வெளியே வா. ஹல்லேலூயா. இதே தான் பிரஸ்தா கொடுத்த கதையில் வாசிப்போம், முடித்துருவோம். பாருங்க, அதுக்கு முந்தின பாயிண்ட் சேர்த்து வாசியும். இயேசு கண்டு அறிந்து எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன சொன்னார். அந்த இடத்துல இல்லை, அந்த இடத்துல கேட்குறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புறியா? எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல தேவனுடைய வார்த்தையை பாருங்க. ஆனால் வெகு காலமாக 38 வருஷமா யார் அவன் வியாதி இழந்திருக்க முடியாது. அவர்கிட்ட கேட்குறது நீ குணமாக்கணும்னு விரும்புறியான்னு கேட்குறாரு. நம்ம பார்வையில் அது நியாயமான கேள்வி அல்ல. ஆனால் தேவன் கேட்பது அதுதான் கேட்பார். ஹல்லேலூயா. ஒன்றாவது அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே குளத்தில் கொண்டு போய் இறக்கி விடுவதற்கு ஒருவனும் இல்லை. நாம் புரண்டு புரண்டு போகிறதுக்குள்ள வேற எதுவும் தாண்டி கூட நோக்கி எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வாசிப்போம். சொஸ்தமாகி எடுத்துக்கொண்டு நடந்து போன கைகளை திறமையும். எது ஆண்டவரால் நடக்கணுமா இருந்தாலும் உன்னில் ஒரு கட்டவிழ்க்கப்பட வேண்டியது இருக்கு. ஆமென். கட்டவிழ்க்கப்பட்டால் தான் தேவன் செய்ய வேண்டியது செய்வார். அவிசுவாசம், சந்தேகம், ஆமென், கீழ்ப்படியாமை, ஹல்லேலூயா, துணிகரங்கள், ஆமென், நான் என்ன மனமேற்றுவீர்கள், ஹல்லேலூயா, கீழ்ப்படியாமைகள், ஆமென், அநேக கட்டுகள் உன்னை தடுத்து வைத்திருக்கிறது. ஆமென். இன்று அந்த கட்டிலிருந்து நீ விடுவித்துக் கொண்டால், ஆமென், கல்லை அவர்கள் புரட்டினது போல, ஹல்லேலூயா, உன்னில் இருக்கிற அந்த கீழ்ப்படியாமையாகிய கட்டாகிய கல், ஹல்லேலூயா, அவிசுவாசமாகிய சந்தேகமாகிய, ஆமென், சில மனமேற்றுமையாகிய காரியங்கள் உன்னை விட்டு அகலும் என்றால் அடுத்த சனப்படுக்க தரப்பு செய்வாங்க. தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இன்று நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அல்லேலூயா. அதை ஒருவனும் ஒரு காலம் நேரிடாத கழுதை, இருவழி சந்தியில் கட்டப்பட்டிருக்கிற கழுதை, ஆமென், அதை கட்டை அவிழ்த்து கொண்டார்கள், அதன் மேல் துணியை விரித்தார்கள். அல்லேலூயா. இயேசு அதன் மேல் ஏறி அமர்ந்தார். எருசலேமுக்கு பயணமாய் புறப்பட்டார். அந்த இயேசு, ஆமென், உன்னையும் தெரிந்து கொள்ளுகிறார். இயேசு உன் மேல் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றார். இயேசு உன்னில் அவர் பவனி வர வேண்டும் என்றார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் அவர் அசைவாட வேண்டும் என்றார். அவருடைய அற்புதம் வெளிப்பட வேண்டும் என்றார். ஆமென். நீ கட்டவிழ்க்கப்பட்ட நபராய்
இயேசுவுக்கு முன்பதாய் கடந்து வருவாங்க. விட வேண்டிய காரியங்களை விட்டு, ஆமென், வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து, ஆமென், உன் சந்தேகத்தை மாற்றி, ஆமென், உன் அவிசுவாசத்தை மாற்றி உன் உள்ள கர்த்தருக்காய் திறக்க வேண்டும். கர்த்தர் தான் தஞ்சம். இயேசுவை தவிர இதில் எனக்கு யாரும் விடுதலைக்கு யாரும் இல்லை. என் வாக்கு அற்புதத்தை செய்ய அவரால் மட்டுமே தான் முடியும் என்று மனதோடு அவரை நம்பி விசுவாசித்து அவருக்கு முன்பதாய் கடந்து வருவாய். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அனுபவிக்க முடியும். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒருவன் ஒரு காலம் ஏறிராத கழுதை, இருவழி சந்தியில் கட்டப்பட்டிருக்கிற கழுதை. இயேசு அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டிருப்படியாக ஆட்களை அனுப்புகிறார். இதற்காக இயேசு அது மகிமைப்பட பயன்படுத்த, உன்னை கர்த்தர் பயன்படுத்த, உன் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை செய்வதற்கு, ஆமென், உன்னை கர்த்தர் அழைக்கிறார். அவருடைய வார்த்தை உனக்கு நேரம் கடந்து வருகிறது. இன்று நீ, ஆமென், ஒப்பு கொடுத்து கடந்து வருவாய் என்றால், ஹல்லேலூயா, இன்றைக்கு நீ அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். எல்லாரும் ஒப்பு கொடுத்தோம். எல்லாரும் ஜெபிப்போமாக. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் ஜாதியின் பெருமை தருவார். அன்பான தேவ பிள்ளைகளே, அதை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வர. ஆமென். இருவழி சந்தியில் கட்டப்பட்டதான கழுதை. யாராவது கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்ல பார்த்து இருவழி சந்தியில் கட்டப்பட்ட இருந்த கழுதை அவிழ்த்து இயேசுவிடத்தை கொண்டு வந்தார். கட்டப்பட்டிருக்கிற வரையிலேயும் விடுதலை இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே,
இன்று உன்னை இயேசு நேசித்து உன்னை அழைக்கிறார். ஆண்டவருக்கு வேண்டும் என்று அந்த கழுதை கூட சொன்னது போல நீ ஆண்டவருக்கு வேண்டும். ஆமென். அநேக வருஷங்களாய் மாதங்களாய் சில குறிப்பிட்ட காரியங்களுக்காய் அழுது கொண்டிருக்கலாம், ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா உன்னிடத்தில் இருக்கிற சில அவிசுவாசம், சந்தேகங்கள், ஆமென், சில கீழ்ப்படியாமைகள், ஆமென், தேவன் உன் வாழ்க்கை அற்புதம் செய்ய விடாதபடி தடுக்கிறது. இன்று நீ ஆயத்தப்படுவாய் என்றால் உன் உள்ளம் கர்த்தருக்காய் திறக்கும் என்றால், ஆமென். பாருங்கள், அவர் நேசிக்கிற குடும்பம் தான் மார்த்தாள், மரியாள், லாசரு. நீ சொல்லலாம், நான் ஆண்டவரை உயிரிலும் மேலாய் நேசிக்கிறேன், ஆனாலும் எனக்கு அற்புதம் நடக்கவில்லை, என்னை இயேசுவை தவிர வேறு ஒருவரும் இல்லை, ஆனாலும் எனக்கு சில காரியங்கள் ஜெபத்துக்கு பதிலில்லை என்று நீ புலம்பலாம். கர்த்தர் கேட்கிறார், அந்த கல்லை புரட்டி தள்ளு. ஆமென். சந்தேகமாகிய கல், ஆமென், அவிசுவாசமாகிய கல், நடக்குமோ நடக்காத என்ற கல், ஆமென், கீழ்ப்படியாமையாகிய கல், எந்த கல் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு தடையாய் இருக்கிறது என்பதை நீ தேடு. தேடு உன் வாழ்க்கை, அதை தேடி அதை அகற்று, விட்டுவிடு. அற்புதத்திற்கு உன் உள்ளம் ஆயத்தப்படட்டும். கர்த்தருடைய அற்புதம் உடனே உன் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். அதிசயம் உடனே உன் வாழ்க்கையில் நடக்கும். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லுங்க. அதற்காய் ஒப்பு கொடுத்தோம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றி. நம்முடைய சமூகத்தில் கடந்து வரை ஆராதிக்க உதவி செய்யும். கடைசியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உண்மை அதிகமாய் நேசிக்கிறவளா இருந்தாலும் ஒரு விசுவாசம், திறக்கப்பட்ட எதிர்பார்ப்புள்ள ஒரு இறுதிய தேவை என்பதை நாங்கள் வேதத்தின் மூலமாய் பார்த்தோம். இன்று யார் யாரெல்லாம் விடுதலைக்காய் காத்திருக்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதியா இருந்தால் வியாதிகள் குணமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். பிரச்சனை அந்த பிரச்சனை அகலுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். தேவனுடைய வல்லமை நம்முடைய ஜனத்தின் மேல் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். விடுதலை பெற்றவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. 38 ஆண்டுகளாய் படுத்திருந்தவனை தேடி சென்றீரே. ஆமென். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்று எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீர் அப்பா. அதிசயம் செய்கிற தேவனாக, அற்புதம் செய்கிற தேவனாக எங்கள் நடுவில் வந்திருக்கிறீர் ஆண்டவர். அதை நாங்கள் அறிந்து விசுவாசித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கற்றுக் விஷயம் வந்தவன் ஆசீர்வதித்து அனுப்பும் பெரிய காட்டு செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டவே. என் சபையுடனே